மசோதாவை ரத்து செய்ய திமுக கூட்டணியை சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி அறவழியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டும் இந்த வழக்கை சிபிசிஐடி தான் விசாரிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி கட்சியினரே நீட் விவகாரத்தில் முதலமைச்சருக்கு ஒத்துழைக்கவில்லை என்று குறை கூறிய எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைத்திருந்தால் மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்தில் காவிரி பிரச்சனையில் 22 முறையை அவையை ஒத்திவைத்து அழுத்தம் கொடுத்தது போல அழுத்தம் கொடுத்து இருப்போம் என்று தெரிவித்தார். விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இறந்தனுடைய பாதிப்பு அதையெல்லாம் உணராமல் இந்த விசாரணை சிபிசிஐடி தான் விசாரிக்கப்படும், சிபிஐ விசாரிக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்தை காவல்துறை மானியத்தில் பதில் உரையின் போது தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே முதற்கட்டமாக அறிந்திருக்கின்றார்கள். அதில் 3 பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. சமூக நீதி பற்றி பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கரூரில் மாவட்ட பாஜக சார்பில் கரூர் லோக்சபா தொகுதி குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நேற்று நடந்தது. இதில் பங்கேற்ற தேசிய பாஜக மகளிர் அணி தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழக மக்களிடம் பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. அதை மேலும் அதிகரிக்கும் வகையில் தொகுதி வாரியாக கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்த அவர், படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்ற திமுகவின் வாக்குறுதி சாத்தியமில்லை என தெரிகிறது. வீதி வீதியாக மதுக்கடைகள் உள்ள நிலையில் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாத திறனற்ற அரசாக திமுக உள்ளது என்று கடுமையாக சாடினார். கள்ளச்சாராயத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது பட்டியலின மக்கள்தான் என்றும் இதனால் திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச அருகதை இல்லை என்று காட்டமாக பேசினார். விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட சிந்தாமணி கிராமத்தில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது டாஸ்மாக் கடை இல்லாமல் சந்து கடைகள் மூலமாக கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த பொதுமக்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் எந்தெந்த சாதியில் எவ்வளவு பேர் உள்ளனர் என்பது தெரிந்துவிடும் என்று கூறிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைகளில் பாளையங்கோட்டை சிறையில் மட்டும்தான் தன்னை அடைக்க விடவில்லை, தான் சிறை சென்றது மக்களுக்காக மட்டுமே என்று தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, மாவட்ட தலைவர் புகழேந்தி, மாநில அமைப்பு செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்ப சொல்லுவாங்க, பனைமரத்தின் கீழே போய் நின்று பாலை குடிச்சா கூட தப்பா போயிடும், அதனால பனைமரத்தின் கீழே கூட போக மாட்டோம். பனைமரத்தின் கீழே கூட போய் நிக்க மாட்டான். ஏன்? இவன் என்னமோ கள்ளு குடிக்கிறதுக்கு வந்திருக்கான் போல இருக்குதுன்னு மற்றவங்க பேசிக்குவாங்கன்னு கொஞ்சம் தூரம் 20 அடி 30 அடி தூரத்தை நிற்பான். பனைமரத்தின் கீழே கூட நிற்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாடு இருந்தது. ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பேரறிஞர் அண்ணா இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் ஆளும்போது ஒரு சொட்டு மது கிடையாது. சென்னை சம்பர்தா குழும தலைவர் பூமிநாதனுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ட்ரெண்ட் செட்டர் விருது வழங்கினார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் டைம்ஸ் ஆப் இந்தியாவின் டைம்ஸ் இன்ட்ராக்ட் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் மாற்று சிந்தனை மூலம் புதுமையை புகுத்தி வெற்றி கண்ட 27 நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் கேட்டரிங் துறையில்
பல்வேறு சாதனைகளை படைத்து ஏவியேஷன் துறையில் கால்தடம் பதித்துள்ள சென்னை சமர்தா நிறுவனத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ட்ரெண்ட் செட்டர் 2024க்கான விருதினை வழங்கினார். இதனை சென்னை சமர்தா குழும தலைவர் பூமிநாதன் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மனித நலன் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதுபோன்ற விருதுகள் வழங்கும் போது இன்னும் அதிகமான ஊக்கம் கிடைக்கும் என்றார். மேலும் செயற்கை கருத்தறுத்தல் மையங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வருவதோடு கட்டணமின்றி சேவை வழங்கி வருவதாக தெரிவித்தார். காரணம், இன்றைக்கு குழந்தைகளுக்கான மருத்துவ சேவை என்கிற போது அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களும் சென்னைக்கு வந்து மருத்துவத்தை பெற்றுச் செல்கிற நிலை. எழும்பூரில் இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அதிகம் பேர் வருவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகமாக வருகிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகம் பேர் வருகிறார்கள். கோவை சித்ரா பகுதியில் உள்ள இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அண்ணாமலை, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திமுகவினரும் வந்து வேலை செய்தாலும் கூட தேர்தல் முடிவுகள் என்பது அதிர்ச்சியாக தான் இருக்கும் என பதிலளித்தார். மேலும் 5, 6 ஆகிய தேதிகள் முழுவதும் பாஜக சார்பில் தங்களது பிரச்சாரம் இருக்கும் என்று பேசிய அண்ணாமலை, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சியின் விஷசாராய மரணம் எதிரொலிக்கும் என தெரிவித்தார். ஆனா இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு மூத்த திமுக அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது ஆட்சியில் ஒரு கட்சி இருக்கு, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடித்து விட்டார்கள். அப்போ இடைத்தேர்தலில் ஜஸ்ட் லைக் தட் கண்ணை மூடிட்டு அவங்க ஜெயிக்கணும். இது திராவிட மாடல் ஆட்சி, இது இப்படிப்பட்ட ஆட்சி, அப்படிப்பட்ட ஆட்சின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜெயிக்கணும். ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு திமுகவோடு செய்கின்ற வேலை நீங்கள் பார்க்குறீங்க. தெருவுக்கு திமுக காரங்க, தெருவுக்கு அமைச்சர். இந்த ஈரோடு பை எலெக்ஷனுடைய மாடல் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. கறி வாங்கி கொடு, கோழி வாங்கி கொடு, இங்கே வாங்கி கொடு, அங்கே வாங்கி கொடுன்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்னதான் திமுக போட்டு இந்த வேலை செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்கள் அமைச்சாலும் கூட அந்த விக்கிரவாண்டி தேர்தலினுடைய ரிசல்ட் என்பது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தானே இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.